வெல்கம் டு லதா ஃபுட்ஸ். நான் போன வீடியோலேயே துபாயில் நான் பார்த்த இடங்கள்லாம் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். இப்போ இன்றைக்கி பட்டர்ஃப்ளை கார்டனுங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். ஃபுல்லாக வண்ணத்து பூச்சிகளோட இதுதான் இது. ரொம்ப அழகாக இருக்குது இந்த இடம். இது அதனுடைய என்ட்ரன்ஸு. இங்கே ஃபுல்லாக ஃபோட்டோஸ் தான் வச்சுருக்காங்க. ஃபோட்டோஸ், அந்த லைட்டிங்ஸ், அந்த டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட்டர்ஃப்ளையோட ஃபோட்டோஸ், அப்புறம் இந்த ஊர் ராஜாவோட படம், அவரோட சன், இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த குழந்தைங்க பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இந்த பலூன்ஸு, இந்த டெக்கரேஷனும் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே நிறைய வண்ணத்து பூச்சிகளோட கலர் கலராக ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய விதமான வண்ணத்து பூச்சிகள்லாம் இங்கே உள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அதில் Zone 1, Zone 2, Zone 3, Zone 4ன்னு ஏரோ மார்க் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ஒரு இடமா போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிவிட்டு அப்படியே வெளியில் வரா மாதிரி ஃபுல்லாக நிறைய வண்ணத்து பூச்சிகள் தான். நமக்கே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்த பறவைகளோட சத்தம், அது நிறைய அந்த நம்மளை சுற்றி வர அந்த வண்ணத்து பூச்சிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக அதுங்களோட ரசிக்கக்கூடிய இடம் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸில் மட்டும் ஃபுல்லாக ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. அதில் எல்லாமே எழுதியிருக்காங்க, வண்ணத்து பூச்சிகளோட விவரங்கள் எல்லாம். டெக்கரேஷன் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபுல்லாக நல்ல பெரிய இடம், ரொம்ப நல்லா இருக்குது மெயின்டெனன்ஸு. இப்போ உள்ளே வந்தோம்னா ஃபுல்லாக இங்கெல்லாம் நல்ல கார்டன் ரொம்ப நல்லாயிருக்கு. செடியெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. ஃபுல்லாக மணி பிளான்ட்டு தான். மேலே அந்த ரூஃப் வரைக்கும் மணி பிளான்ட்டு இது பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ரூஃப் வரைக்கும் வளர்ந்துருக்கு மணி பிளான்ட்டு. செடிகள் பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. தெரியுதா வண்ணத்து பூச்சிகள்? இதில் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா இங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி அதை ஒரு கிண்ணத்தில் பவுலில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சுகரு அதையும் ஒரு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதை இங்கே வர்றவங்க எல்லாமே குழந்தைங்க எல்லாமே அதை தொட்டுட்டு கையை இப்படி நீட்டினாக்க அந்த பட்டர்ஃப்ளை எல்லாம் அந்த இனிப்புக்காகவும் அந்த ஃப்ரூட்டோட வாசனைக்காகவும் கையில் உக்காந்துக்கிறது அவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்குது. குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற ரொம்ப நல்ல ரம்மியமான இடம். பூக்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு பூக்கள், அந்த செடிகள் எல்லாம். சூரியகாந்தி பூ, சாமந்தி, நிறைய விதமான பூக்கள்லாம் இருக்குது. அது பாருங்கள், அது நான் அந்த ஸ்வீட்டை தொட்டுட்டு அப்படி கையை நீட்டின உடனே பட்டர்ஃப்ளை உக்காருது கையில். ரொம்ப நமக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு கேட்கணுமா, பட்டர்ஃப்ளைனாலே பிடிக்காத குழந்தைங்களே இருக்காது. பிளான்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு, நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. இது எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸு அப்படின்னு தான் முதல்ல பார்த்தோன்னே எல்லாமே எல்லாம் ஒரே மாதிரி இப்படி இருக்கேன், இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலோ அப்படின்னு தோணித்து. இலைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு ஷைனிங்காக இருக்குது. பாருங்கள், ஒரு வண்ணத்து பூச்சி உக்காடுறது. இது பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபவுண்டன் மாதிரி இருக்குது, ஃபால்ஸு அப்படின்னு சொல்லலாம் இதை. கீழே பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணியில் நிறையா மீன்கள்லாம், கலர் கலர் மீன்கள். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான மீன் ரொம்ப பார்த்ததில்ல வேற எங்கேயும். தண்ணியும் நல்லா கிளியராக இருக்குது.
குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த கலர்ஃபுல்லான ஃபிஷ் எல்லாம் பார்க்கும்போது. இந்த பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பாருங்க, அதை தொட்டு பார்த்தேன் நான். ஒரு வேளை பிளாஸ்டிக்காக இருக்குமோங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் நான் தொட்டு பார்த்தேன். அது பாருங்க, பூக்கள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ரியல் பிளான்ட் தான், எல்லாம் இன்டோர் பிளான்ட்டு. இவ்வளோ செழிப்பாக வளர்ந்துருக்கிறது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அந்த அளவுக்கு மெயின்டெனன்ஸும் நல்லா இருக்கு இங்கே. குழந்தைங்க வந்து நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருக்குது. இங்கே ஒரு பார்பி பொம்மை வச்சுருக்காங்க. இதை சுற்றி நிறையா குழந்தைங்கள்லாம் இருந்தாங்க. எங்கள் ஹஸ்பண்டும் அங்கே நிற்கிறாரு இந்த பொம்மை கிட்ட. நான் இந்த பூக்கள் எல்லாமே பார்த்து ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. சாமந்தி பூலேயே நிறையா கலர்ஃபுல்லானதாக இருந்தது. ஆரஞ்சு கலர், எல்லோ, வயலட் கலர் எல்லாம் இருந்தது பூக்களில். இந்த சூரியகாந்தி பூ வந்து ரொம்ப நிறையா இருக்குது இந்த பூக்கள்லாம் இங்கே. நல்லா பார்த்து என்ஜாய் பண்ண வேண்டிய இடம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த இடங்கள்லாம் வந்து பார்த்துட்டு போனதுக்கு. என்னோட பையன், மருமக, பேத்தி எல்லாரோடையும் இங்கே வந்து பார்த்தது எனக்கு ரொம்ப நல்ல அனுபவம். இதுதான் வெளியில் வர இடம். இதை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.